ஸோ ஹாய் ஜீனியஸ். டுடே வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 16th and 17th குவிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே அண்ட் ப்ரீவியஸ் டேவும் அதாவது ஏப்ரல் 16th and 17th கிளாஸஸ் வந்து நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட குவிஸ் தான் இன்றைக்கி வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வீக் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். வீக் எண்டில் வந்தது அந்த என்ன கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும் அதோட குவிஸ் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்காக எடுத்து வர போகிறேன். அப்போ தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மெமரி ஆகும். எக்ஸாம்லேயும் நல்லா இல்லைனா நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இந்த கிளாஸை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா என்னோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குவிஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டுக்கோங்க அப்படின்னா நேம் த ஆர்கனைசேஷன் released the report title Ease of Doing Research and Development in India and Survey Report. அதாவது எந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிசர்ச் அண்டு சப்போர்ட் சர்வே ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும் அப்படின்னா நிதி ஆயோக். நான் கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் ரிசர்ச் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் அந்த சம்மந்தமாக வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிதி ஆயோக். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் வந்து என்னன்னா நேம் த ஃபர்ஸ்ட் பார்டர் வில்லேஜ் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் லான்ச்டு பை இந்தியன் ஆர்மி. இந்தியன் ஆர்மியால் லான்ச் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பார்டர் வில்லேஜ் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பார்டர்லாம் இந்தியா சைனா பார்டரில். இது வந்து நான் கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன். ஈஸ்ட் சிக்கிமில் தான் இந்த ஃபஸ்ட்டு பார்டர் வில்லேஜ் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா சிக்கிம் அப்படிங்கிறனால ரேடியோ சிக்கிம் சுந்தரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா ஐடென்டிஃபை த இன்டர்நேஷனல் கம்பெனி தட் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் in April 2026 to establish a country depot facility for F404 engines used in light compact aircraft Tejas aircraft. அதாவது லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த F404 என்ஜின் இருக்கும்ல அதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதை ரிப்பேர் மேனுஃபேக்சரிங் இது பண்ணுறதுக்கும் ஒரு கிடங்கு தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்டர்நேஷ்னல் கம்பெனி கூட சைன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்நேஷ்னல் கம்பெனி வந்து என்ன கம்பெனின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா அமெரிக்க கம்பெனியான GE ஏரோஸ்பேஸ் தான். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது என்னென்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நேம் த பிரைவேட் செக்டர் பேங்க் தட் பார்ட்னர் வித் விசா இன் ஏப்ரல் 2026 டு லான்ச் த ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 பிக்சல் கிரெடிட் கார்டு. அதாவது ஒரு விசா வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 ஒரு கிரெடிட் கார்டை வந்து எந்த பிரைவேட் செக்டர் கூட பார்ட்னர் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. நான் கிளாஸஸ்லேயே சொல்லியிருந்தேன் ஃபிஃபா FIFA எஃப்னு வந்துருக்கு. ஸோ பேங்க்கும் என்னன்னா HDFC பேங்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி HDFC பேங்க்குங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நேம் த பர்சன் ஹூ வாஸ் செலக்டட் த பிரசிடென்ட் ஆஃப் ஈராக். ஸோ ஈராக்கோட பிரசிடென்ட் நான் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தேன் ஈராக். ஸோ ஐயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் பிரசிடென்ட்டும் ஐயில் முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிசார் முகமது சயீத் அமேதி தான் ஈராக்கோட பிரசிடென்ட். இவர் வந்து யாரை சக்சீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்துல் லாட்டிஃப் ரசீதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சக்சீட் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஐடென்டிஃபை த லொகேஷன் ஃப்ரம் வேர் இந்தியன் ஆர்மி ஃபிளாக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ளூ வாட்டர் செயிலிங் எக்ஸ்பெடிஷன் சமுத்திர சகாஸ். அதாவது நம்ம இந்தியன் ஆர்மி வந்து எங்கேருந்து அவங்களுடைய ஆழ்கடல் பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மும்பை. ஸோ மும்பைன்னு என்ன பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஐடென்டிஃபை த ஆர்கனைசேஷன் தட் சைன்ட் த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டு காம்பேக்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட் அரைசிங் ஃப்ரம் த மிஸ்யூஸ் ஆஃப் டெலிகாம் ரிசோர்சஸ். அதாவது நிதி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடை வந்து காம்பேக்ட் பண்ணுறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து யார் கூட வந்து ஆர்கனைசேஷன் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செபி ஞாபகம் வச்சுக்கோங்க செபி. ஸோ செபி அப்படிங்கிறது இது வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராடை வந்து தடுக்கிறதுக்காக தானே. ஸோ செபி கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க செபி. ஆன்சர் டி வந்து என்னென்னா ஒரு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். LIC வந்து என்னென்னா ஒரு 2 ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்காக அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்காகவும் ஏஜென்ட்ஸ்க்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஆப்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னா மை LIC அண்ட் சூப்பர் சேல்ஸ் சாதி. ஆப்ஷன் பிங்கிறது என்னன்னா கரெக்டான ஆன்சர். என்னன்னா மை LIC அண்ட் சூப்பர் சேல்ஸ் சாதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஐடென்டிஃபை த கண்ட்ரி தட் எமர்ஜ்ட் அஸ் இந்தியாஸ் டாப் ட்ரேடிங் பார்ட்னர் இன் ஃபினான்ஷியலி 2026 ரீப்ளேசிங் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதாவது USA தான் இந்தியாஸோட டாப் ட்ரேடிங் பார்ட்னராக இருந்துச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ எந்த கண்ட்ரி வந்திருக்காங்க அப்படின்னா சைனா. ஸோ ஆப்ஷன் பி சைனாங்கிறது என்னன்னா கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 10th கொஸ்டின். நேம் த லீடர் ஹூ வாஸ் ஸ்வான் இஸ் அஸ் த 24th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார் இன் ஏப்ரல் 2026 சக்சீடிங் நிதிஷ்குமார். ஸோ நிதிஷ்குமார் அவர்கள் தான் பீகாரோட சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா 24th சீஃப் மினிஸ்டராக சம்ரத் சௌத்ரி வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது என்னன்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம ஏப்ரல் 16th and 17th இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட குவிசஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய குவிசஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த குவிஸை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய கிளாஸஸை நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து இந்த குவிஸை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஈஸியாக எக்ஸாம்லேயும் நல்லா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ்லேட் ஆகாமல் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.